படம் எப்படி இருக்குன்னா எல்லாமே டைம் வேஸ்ட். இப்ப நீங்க எடுக்கிறது டைம் வேஸ்ட். இப்ப எடுத்து ஒரு நிமிஷம் வேஸ்ட் தான். படமே வேஸ்ட் பிரதர். எதுவுமே நல்லா இல்ல. நல்லா இல்லங்க. டென்ஷன் ஆகுது. 150 படமாங்க. எதுக்கு இது மாதிரி பண்ணாச்சாருன்னு தெரியல. எனக்கு கடுப்பாகுது. வேஸ்ட். நான் சொல்றது ஓபனா சொல்றேன்னா இப்ப நான் கொடுத்த ஒரு நிமிஷம் வேஸ்ட். பேசுறது வேஸ்ட் தான். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு 2 or 15 minutes வேஸ்ட் ஆயிடுச்சு. திருப்பி வேஸ்ட் பண்ணுவாங்க. வாழ்க்கையில வந்து டைமை வேஸ்ட் பண்ணலாம். ஆனா இந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணுறதுன்றது வந்து இந்த படமும் நிறங்கள் 3 படம் பார்த்துன்னு தான் நான் கத்துக்கிட்டேன். ஒரு படத்தை எப்படிலாம் எடுக்க கூடாதோ அந்த மாதிரி எல்லாம் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. நான் இந்த படம் உண்மையாலே ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்தேன். ட்ரெய்லரை பார்த்து ஸ்மைல் மேன் ஏதோ த்ரில்லர் ஏதோ நம்ம சரத்குமார் தான் நான் வந்து ஏதோ கொலை பண்றேன் வேற இருக்காரு. சரத்குமார் நம்மள கைவிட மாட்டாரு, நாங்க இருக்கிறோம் வாங்கன்ற மாதிரி வர வச்சாரு. எதுனா இருக்கும்னு நினைச்சு வந்தா ஸ்டார்டிங்ல இருந்துங்க ஒரு சீனு கூட ஆஹா அப்படின்னு பார்க்க தோணல. அந்த மாதிரி ஒரு மொக்கையான கதை, ஒரு ட்விஸ்ட் இல்ல, ஒரு சஸ்பென்ஸ் இல்ல, ஒரு ஆணி இல்ல. எதுக்கு கொலை பண்றீங்க, ஏன் கொலை பண்றீங்க, யாரா நீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சு அப்படியே மண்டைய வந்து சூடேத்தி வெளியில அனுப்பிட்டாங்க. நான் நார்மலாவே படம் பார்த்துட்டு படம் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். யாரும் இந்த படம் பார்க்க வராதீங்க நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். ஆனா இன்னைக்கு சொல்றேன், வந்தீங்கன்னா செத்தீங்களா நீங்களா. என்ன சா வச்சு வெளியில பேக்கப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அங்க உள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்களோ இல்லையோ, நம்மளுக்கு அப்ப ஒரு பார்ட்ஸ் காலி ஆகுது. கிட்னி அறுத்து எடுக்கிறாங்க ஒரு சைடு ஆர்ட் எடுக்கிறாங்க. படம் பேர் ஸ்மைல் மேன் வச்சிருக்கீங்க. ஸ்மைல் மேன் வாயை கீச்சு விட்டுருவாங்க. ஸ்மைல் மேன் வாயை கீச்சு விட்டுருவாங்க. அதனால ஸ்மைல் மேன் நல்லா இருக்குல்ல. அததாங்க தெரியல எதுக்கு 150 இல்ல. ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க மனசு ரொம்ப. இந்த ரிவ்யூ கூட பாக்காதீங்கன்ற நான் இப்ப இந்த சேனல்ல ஸ்மைல் மேன் ரிவ்யூன்னு வரும். தயவு செஞ்சு அந்த ரிவ்யூ கூட பாக்காதீங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ வேற யாருன்னா பாருங்க, வேற எதுனா பாருங்க. இல்ல பாக்காம உங்களுக்கு தெரிஞ்சு நீங்களே தம்ப்நெயிலே போட்டுருங்க. தயவு செஞ்சு இந்த ரிவ்யூ பாக்காதீங்க அப்படின்னு போட்டுருங்க. ஒண்ணுமே இல்ல ப்ரோ. பாசிட்டிவ் படம் முடிஞ்சு வெளிய வந்தாங்க. பாசிட்டிவ் ஒண்ணுமே இல்லங்க. நாங்க உயிரோட வந்தா பாசிட்டிவ். நாங்க உயிரோட வந்ததே, நீங்களும் உயிரோட வருது போடுங்கன்ற என்ன சாவச்சு உள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வெளியில அனுப்பிடுறீங்க. நான் கேஸ் பண்ணுவோம். உங்க மேல படத்தை பாக்காதீங்க. நான் வந்து இப்ப 1200 ரூபாய் வேஸ்ட் ஆயிடுச்சு. உள்ள 50 ரூபான்றீங்க. என்ன யாராச்சும் பண்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, பெரிய படத்துக்கு வந்து ஒரு பட்ஜெட் வச்சிருங்க. சின்ன படத்தை பார்க்க வந்தா கூட காஃபி 50 ரூபானா அது எப்படி? அது படம் எங்களுக்கும் காசு வேஸ்ட் ஆகுது இல்ல. படம் தலைவலின்ட்டு போய் காஃபியை குடிச்சா அது ஒரு தலைவலி. பிரைஸ கேட்ட உள்ள. சோ இப்ப நீங்க கேஸ் போடுங்க. நாம கேஸ் போடணும் சட்டப்படி. இந்த மாதிரி கொடூரமான படத்தை எடுத்து மக்களை வந்து ஆசை காட்டி உள்ள வந்து சாவச்சு அனுப்புறீங்க. என்னையா படம் எடுக்கிறீங்க? டென்ஷன் ஆகுது எனக்கு. இயக்குனர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் வந்து சரத்குமார் 150 பண்ணனால தான் நான் வந்ததீங்க. நான் வந்து போர் தொழில்ன்ற படத்துக்கு 2 பேர் இயக்குனர், 2 பேருமே கேரளாக்காரங்க தான். 2 டைரக்டர். அப்ப இவரு ஒரு கதை சொல்லிருப்பாரு, அவரு ஒரு கதை சொல்லிருப்பாரு, நடுவுல ஒரு கதையை எடுத்துருப்பாங்க. நல்லா இல்லைங்க. ஒரு சீனாச்சு நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு மோட்டிவேஷன் தரணும். இந்த படத்துல ஏதோ இருக்குடான்ட்டு. இன்டர்வெல்லும் நல்லா இல்ல, கதையும் நல்லா இல்ல, ஒண்ணுமே நல்லா இல்ல. சிம்பிளி வேஸ்ட். 2 பேர் இல்ல. இந்த படத்துல எவனா ஒருத்தர் இந்த ரிவ்யூ நீங்க மக்களே நான் சொல்றேன், இந்த ரிவ்யூ யாரு ஸ்மைல் மேன் ரிவ்யூன்னு போடுங்க. நிறைய பேர் கொடுத்துருவாங்க. இல்லடா வேற தியேட்டர்ஸ்ல பாத்துருப்பாங்கல்ல. யாருன்னா ஒருத்தர் இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி இருந்தாங்கன்னா சத்தியமா சொல்றேன், அவங்க எல்லாம் தெய்வம். அவங்களுக்கு எல்லாம் கூட்டும் போய் சுறா படத்தை போட்டு காட்டினா கூட விஜய் பர்ரா ஜம்ப் பண்றாரு அந்த மாதிரி நாட்டை காப்பாத்த அந்த மாதிரி ஆட்கள். அவங்க அந்த மாதிரி ஆட்கள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு தேவை தேவை. அந்த மாதிரி ஆட்கள். அவங்க ஒரு 2 சீன்ஸ் தான் வராங்க. 2 சீன் தான் வராங்க. கம்மியான சீனு. அவங்களெல்லாம் நம்ம தப்பு. அங்க ஆக்டிங் சரத்குமார தப்பு சொல்ல முடியாது. கதைன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லங்க. ஒண்ணு ஒட்டி பாக்குற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒண்ணுமே இல்லங்க. நான் ரிவ்யூ கொடுக்கறதே இப்ப வேஸ்ட் நினைச்சேன். நான் த்ரில்லர் இப்ப போர் தொழில் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு நீங்க கொலை பண்றீங்க, கிரைம் டிடெக்டிவ் சரத்குமார் போலீஸ்ல ஒண்ணு நம்ம ஒரு இதோட வந்தோம். ஏதோ நல்லா இருக்கும் வித்தியாசமா கொண்டு போவாப்ல நினைச்சுன்னா உண்மையா வந்தது. விஜய் ஆண்டனி கொலை படம் ஒண்ணு இருந்துச்சு. கொலைன்னு ஒரு படம், ரத்தம் கொலை. அதோட சீரியல்ல வந்து இந்த படத்தை ஆட் பண்ணிக்கோங்க. கொலை ரத்தம். நான் இந்த படத்தை பார்த்ததுக்கு அங்க போய் அண்ணாமலை சாட்டை அடி அடிச்சுட்டு இருக்காரு. யாருன்னா கவலைப்பட்டீங்களா? இன்னைக்கு யாருன்னா கவலைப்பட்டீங்களா? ஒரு அண்ணன் ஒரு மாநில தலைவர் அங்க வந்து சாட்டை அடி அடிச்சுட்டு இருக்காரு. நீங்க இங்க வந்து படம் பார்க்க வந்திருக்கீங்க. போயிட்டு அங்க போயிட்டு ஏதோ ஒரு 10 20 போட்டு இருந்தீங்கன்னா அண்ணன் சந்தோஷப்பட்டு இருப்பாருல. துண்டை விரிச்சிக்கின்னு
இங்க வந்து என்னடா ரிவ்யூ கொடுக்கன்றீங்க. போங்க போய் எங்க அண்ணன் ஹாஸ்பிட்டல்ல நான் போய் பாக்கணும். பாவம். ரேட்டிங்கா இவ்வளவு சொல்ற, இதுக்கு ரேட்டிங் மைனஸ்ல போறீங்க. இந்த 10க்கு 0.5 ஆட்டாம தீர்ப்பை மாத்தணும். தீர்ப்பை மாத்தினா நல்லா இருக்கும். சரத்குமார் சாரை பொறுத்தவரை 150 படம் நடிச்சிருக்காரு. அவருக்கு முதல் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஆனா 150 படம்லாம் தாக்கு பிடிக்கிறது கஷ்டம். அதெல்லாம் நிறைய ஆட்டிடியூட் எல்லாம் அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்ணணும். அதனால அவருக்கு முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஆனா அதுக்கு அதே சமயத்துல வந்து சரத்குமாருக்கு எங்க பிசினஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஓடிடி ரொம்ப நல்லாவே இருக்கு. சரத்குமார் சார் படம்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. அதனால வந்து இது ஃபுல் ஓடிடி கண்டென்ட் தான். தியேட்டரிக்கல் மூவ்மெண்ட் வந்து எதுவுமே இல்லை. ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா கிரைம் த்ரில்லர் எப்பவுமே வந்து ஒரு படத்தை வந்து எப்போ உட்கார வைக்கணும்னா நிறைய கிளை கதைகள் அதில் போயிட்டே இருக்கணும். சப்ளைன் வந்து அங்கங்க ஓப்பன் ஆகி போயிட்டே இருக்கணும். இவனா அவனா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கணும். சின்ன படம் ஒரு நொடின்னு ஒரு படம் அதை கூட வந்து நம்மளை வந்து சீட்டேஜில் வந்து உட்கார வைப்பாங்க. ரொம்ப யாரு நடிச்சது தெரியாது, யாரு மியூசிக் தெரியாது, யாரு டைரக்டர் தெரியாது, யார் நடிகர் தெரியாது, ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதில் உட்கார வச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம்னா அந்த சப்ளைன் வந்து அது படத்தோட பேரலா போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாம இது ரொம்ப ஸ்டோரி பிளாட்டா போனதுனால நம்மளுக்கு வந்து உட்கார முடியல. இன்னொன்று வந்து கில்லர் வந்து எப்போ கில்லரா மாறுறானோ அதுக்குள்ள ரீசன் வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கணும். ராட்சசன் மாதிரியோ நம்ம போர் தொழில் மாதிரியோ இந்த மாதிரி வந்து கில்லருடைய ரீசன் வந்து ஏன் அவன் சைக்கோவா ஆனா எந்த ஸ்பாட்ல அவன் கன்வெர்ட் ஆனா நார்மல் மேன்ல இருந்துன்னு சொல்ற அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நம்ம மனசுல பதியும். சில படத்துல பாத்தீங்கன்னா கில்லரை வந்து முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டு டிராவல் பண்ணுவாங்க. அது ஒரு மாதிரியா இருக்கும். சில படத்துல வந்து கில்லர் யாருன்னே தெரியாம ஓப்பன் பண்ணுவாங்க. இது ரெண்டுக்கு இல்லாம ரெண்டுக்கு மிட்ல இருக்கிறதுனால படம் வந்து சுமாரான படமா போச்சு. பெரிய ஆவுன்னு சொல்ல முடியாது, முக்கன்னு சொல்ல முடியாது. ஒரு டைம் கிடைச்சா உட்காந்து பாக்குற மாதிரி ஒரு படம். ஆமா ஆமா அங்கங்க இது வந்து அதாவது சும்மா ஒரு காப் அப்படின்னு சொல்லும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவருக்கு மெமரி லாஸ் ஆகுது. கஜினில சொல்லுவாங்களா எப்போ அவருக்கு மெமரி போகும்னு தெரியாது. முக்கியமான இடத்துல பார்த்தீங்கன்னா அதை மறந்துடுவாரு. ஸோ அந்த மாதிரி நினைச்சு பண்ணது நம்ம ஏற்கனவே நிறைய படங்கள்லாம் பார்த்துட்டோம். இங்கிலீஷ் படத்துல இருந்து பிரெயின்ஸ்ல இருந்து எல்லாமே பார்த்ததுனால நம்ம மனசுல ஒட்டல. ஒருவேளை எதுவுமே பார்க்காதவங்க வந்து பார்த்தாங்கன்னா ஓரளவு நல்ல படமா இருக்கலாம். படம் வந்து மோசம் கிடையாது, ஆனா சூப்பர் படமும் சொல்லவே முடியாது. அதானே சார் ஆவரேஜோட பிலோ ஆவரேஜ்ல தான் இருக்கு படம். கண்டிப்பா 100% வந்து ஓடிடிக்கு சப்போர்ட் தான். ஏன்னா இந்த நாட்டை வச்சுட்டு அவன் இந்திக்காரன் தெரியாதவன் கூட அச்சாயன்னு பார்ப்பான். மலையாளி ஒக்காவே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். தெலுங்குக்கார ஏதாவது சொல்லி பார்த்துருவானுங்க. கண்டிப்பா ஓடிடில போகும். ஹோட்டல் நல்லாவே போகும். 2 பேர் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே மலையாளியா அதான் தெரியுது. ஓகே. ஸோ அப்பனா வந்து அது வந்து தப்பான சாய்ஸ்ன்னு இல்லை. அவருக்கு ஓடிடில பிசினஸ் இருக்குது. போய் உட்காந்துருப்பாங்க, கேட்ட சம்பளம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால பண்ணிட்டாரு அவரு. கண்டிப்பா அவங்களும் மலையாளியும் அவ்வளவு பேரை விட்டுட்டு இங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து என்ன சொல்றது கையை கடிச்சிக்காது எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனா ஓடிடில போயிடும், நல்லாவே போகும். தியேட்டர்ல ஓப்பனிங் இல்லை, கஷ்டமா தான் இருக்குது. ஏன்னா இன்னொரு படம் நல்ல படம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் வந்து போகும் இந்த படம். தியேட்டர்ல போகாது, ஓடிடில போகும். கண்டிப்பா பொறுமை வேணும். நம்ம வந்து எல்லாத்தையும் மறந்துடணும், தூக்கி போட்டுடணும். நம்ம வந்து சினிமா ரசிகங்கிறதுனால நம்ம உட்காந்துருந்தோம். இல்லைன்னா பாதியில கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபேமிலியோட பாக்குறதுக்குன்னு சில மேட்டர்லாம் இருக்கு, அதெல்லாம் இல்ல மிஸ்ஸிங். அதே மாதிரி 2K கிட்ஸ் வந்து தியேட்டரை பாக்குறதுக்கு ஒரு சில மேட்டர் இருக்கும், அதெல்லாம் இல்ல. நம்மள மாதிரி கிரைம் த்ரில்லரு இதெல்லாம் விரும்புறவங்க வந்து படத்தை பார்க்கலாம். கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் படம் 10 படம் வந்தாலுமே கிரைம் த்ரில்லருக்குன்னு ஒரு கேங் இருக்கும். அந்த கேங் வந்து பார்த்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா நிறைய படம் அவங்க பார்த்துருப்பாங்க இல்லையா, அது கஷ்டப்படுவாங்க. பட் ஓடிடி கண்டென்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு. தியேட்டரிக்கல் மூவ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஒரு ஹை ஸ்பீட் ஷாட்டோ ஒரு இன்ட்ரெஸ்டான ஷாட்டோ எதுவுமே இந்த ஷாட் வந்து தியேட்டர்ல பறக்குதுடா தெறிக்க விட்றாங்களா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ லிமிட்டா பண்ணியிருக்காங்க. 10க்கு 6 கொடுக்கலாம். 5க்கு வந்து 2.9 அந்த மாதிரி கொடுக்கலாம். சார் படம் ஓகே, நல்லா தான் இருக்கு. படத்தில் தான் இந்த அதாவது இந்த கொஞ்சம் என்ன சொல்றது அந்த சைக்கோ மாதிரி படம். சரத்குமார் நல்லா பண்ணிருக்கேன், சூப்பராக பண்ணியிருக்கேன். ஸ்டோரி வைஸ் ஓகே, நல்லா இருக்கு. லேக் மேலே கொஞ்சம் ரொம்ப இருந்தது, பரவாயில்ல. பட் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சது படம், இந்த மாதிரி ஃபீல் ஆகுது. சரத்குமார் தான் சூப்பராக நடிச்சிருக்கேன். தவிர்த்து அந்த வில்லன் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கேன். வில்லன் நினச்சி தேங்க்யூ. அந்த ராட்சசன் போர்த்து எல்லாம் பார்த்துருக்கோம்ல, அந்த கிரைம் த்ரில்லர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டோரிலாம் அதான் இப்போ இவருக்கு பிடிக்காதவரெலாம் அவர் கொலை பண்ணுறாரு. அதை வச்சு தான் அந்த கதை பார்த்தா புரியும், நல்லா இருக்கும். அவர் 150 மூவி நல்லா தான் நடிச்சிருக்கு. கண்டிப்பாக
நெகட்டிவ்னு பெருசாக இல்லை, எல்லாமே பாசிட்டிவ் தான். அது நெகட்டிவ், அது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் படம். இம்பார்ட்டன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக நான் வில்லன் கேரக்டர் கொஞ்சம் எதிரே பார்க்கல. அந்த சைக்கோ த்ரில்லர் அவரே கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு. அது கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு தான் இருந்துச்சு. மற்றவங்களாம் கரெக்டாக தான் நடிச்சிருக்காங்க. அந்தந்த கேரக்டர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி.